ஏன்பா செந்தில் இப்படி பண்ணங்கிற மாதிரி தான் வந்து ஒரு சோகமான வருத்தமான ஒரு சம்பவத்தை வந்து செஞ்சு வச்சிருக்காரு. 10 லட்ச ரூபா பணத்தை வந்து தன்னுடைய அப்பாவுடைய பணத்தை எடுத்து போனது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் அதை கொண்டு போய் லஞ்சமாக கொடுத்துருக்காரு. ஏற்கனவே நம்மளுடைய மனைவி ஒரு நியாயமானாக இருந்து இந்த முத்துவேல் சக்திவேலோட பில்டிங்கெல்லாம் இடிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்காங்க. அவங்களும் இவங்களை பழி வாங்குறதுக்கு என்னென்னமோ வழியை தேடிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவங்க லஞ்சம் வாங்கினாங்கன்னு சொல்லி அவங்க வேலையவே காலி பண்ண வைக்க ட்ரை பண்ணாங்கல்ல. இப்போ கடைசியாக ஒரு பெரிய சம்பவமே நடக்க போகுது. அது என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இப்போ வீட்டில் வந்து நான் வந்து அந்த பணத்தை என் மாமனார்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரை கேட்டா கொடுத்த லஞ்சம் வாங்கி வேலை வாங்கலாம் என்னடா பொழப்புன்னு சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே சுகன்யா இந்த மேட்டரை கொண்டு போய் பக்கத்து வீட்டில் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க அதை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ் சொல்லி கடைசியில் வந்து மீனாவுடைய அப்பா அண்டு மீனாவுடைய கணவர் 2 பேருமே வந்து கம்பி என்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி மீண்டு வர போகிறாங்க, இந்த குடும்பத்துக்குள்ளார எவ்வளோ அவமானப்பட்டு நிற்க போகிறாரு செந்திலோட சேர்ந்து மீனாவும் வந்து அவமானப்பட்டு நிற்க போகிறாங்க. இதுக்கப்புறம் அது பாண்டியன் வேறு என்னென்ன கோவப்பட போகிறாரோ, வீட்டை விட்டு வெளில போடான்னு சொல்ல போகிறாரோங்கிறது வேறு தெரியல, ஜெயிலேருந்து எப்படி வெளில கூட்டு வருவாங்கிறது தெரியலங்கிற மாதிரி பல திருப்பங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது அந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க, என்ன எதிர்பார்க்குறீங்க, செந்தில் செஞ்ச விஷயத்தை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.